ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளா இருக்கிற ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். சாம்பார். சாம்பார்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் சாம்பார் மட்டும் வச்சிட்டோம்னா மார்னிங் டிஃபனுக்கோ இல்ல லஞ்சுக்கோ இல்ல நைட்டு டின்னருக்கோ எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். அதுவும் இன்னைக்கு ஒரு சீக்ரெட்டான சாம்பார் பவுடர் வச்சு நான் இன்னைக்கு சாம்பார் ரெடி பண்ணி காட்ட போறேங்க. இது கேண்டீன் நடத்திட்டு இருக்கிற ஒரு அக்கா கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ரகசிய சாம்பார் பவுடர். செம்ம சூப்பரா இருக்கும். இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுடரே இனிமேல் நீங்க சேர்த்துக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பர் அண்ட் ஈஸியான சாம்பார் ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். சாம்பார் செய்யறதுக்கு 3/4 கப் அளவு துவரம் பருப்பை குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம். நான் சொல்லி இருக்கிற அளவுகள் 4ல இருந்து 5 பேருக்கு சரியா இருக்குங்க. இப்ப பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம், மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி. 3 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கர் மூடி போட்டு 3ல இருந்து 4 விசில் விட்டு இறக்கிக்கலாம். பருப்பு நல்லா வெந்து வந்துடும். பருப்பு வேகக்குள்ள புளியை ஊற போட்டுக்கலாங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். ஊற வச்சிடலாம். புளி ஊறி வரட்டும். பருப்பும் பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. நான் ஒரு 4 விசில் விட்டு இறக்கியிருந்தேன். நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு. பருப்பை லைட்டா மத்து வச்சு கடைஞ்சு விட்டுக்கலாம். இப்ப பருப்பை நல்லா கடைஞ்சு விட்டுட்டேன். இருக்கட்டும். நம்ம இன்னைக்கு இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணாம ஸ்பெஷல் சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணி தான் செய்ய போறேங்க. அந்த ஸ்பெஷல் பொடி அரைக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் குருமிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமா கல்பாசிங்க. ரொம்ப கம்மியான அளவுல கல்பாசி சேர்த்துக்கணும். இது ஜஸ்ட் அந்த பிளேவருக்காக, அதிகமா சேர்த்திட வேண்டாம். சின்னதா ஒரு துண்டு பட்டை இந்த கல்பாசி எல்லாமே பேருக்காக தான் சேர்த்தணும். அந்த வாசம் தான் நமக்கு தேவை. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3 காஷ்மீரி மிளகா எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகா பதிலா நீங்க 2 வரமிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வறுக்கவெல்லாம் தேவையில்லை. அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்தி அரைச்சு எடுத்துக்கலாங்க. நீங்க அதிகமா இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருந்தா வறுத்துட்டு பொடி ரெடி பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்து வச்சுட்டேன். எவ்வளவு நைஸா அரைக்க முடியுமோ அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். செம வாசமா இருக்கும் இந்த பவுடர் அரைச்சு எடுக்கும் போதே. சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். பாத்திரத்துல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெடிச்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோடவே 4-5 பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். தோல் உரிக்காம நான் அப்படியே சேர்த்திருக்கேன். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இதோடவே 1 கேரட் சேர்த்துக்கலாங்க கட் பண்ணிட்டு. 1 முள்ளங்கிய இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பூசணிக்காய் ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துறதுனால சாம்பாருக்கு ஒரு நல்ல டேஸ்டும் லைட்டா அந்த இனிப்பு தன்மையும் கிடைக்கும். 2 கை அளவு முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேங்க. நான் 2 பெரிய சைஸ் முருங்கைக்காவை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். 1/2 கப் அளவு அவரைக்காய் சேர்த்துக்கலாங்க. நான் இந்த மாதிரி காய்கறிகளை கலந்து சேர்த்திருக்கேன். நீங்க எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. இப்ப காயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். ஒரு 2 செகண்ட் அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல மூடி வச்சிடலாம். பாருங்க, ஒரு 2 செகண்ட் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே வச்சிருந்தேன். நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கிறேன். இதோடவே 1 கப் எக்ஸ்ட்ராவா தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். புளி தண்ணி நல்லா கொதிச்சு காயும் நல்லா வெந்தரணும். பாருங்க, ஒரு 3 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருந்தேன். தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. காயும் பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. முள்ளங்கியை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. முள்ளங்கி நல்லா சாஃப்டா வந்திருக்கு. முருங்கைக்காவும் நல்லா சாஃப்டா வந்திருக்கு. இப்போ ஒரு 80% அளவுக்கு காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதோடவே நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. குக்கரை அலசி 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதோடவே நம்ம அரைச்ச ஃப்ரெஷ்ஷான சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாம்பாரோட தண்ணி சேர்த்துக்கோங்க. சாம்பாரோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துட்டேங்க. எக்ஸ்ட்ராவா நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துடலாம். இப்ப நல்லா கலந்துட்டேன். இப்ப மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 5ல இருந்து
10 நிமிஷம் அப்படியே நம்ம சாம்பார் கொதிக்கட்டும். நம்ம அரைச்சு சேர்த்திருக்கிற பொடி எல்லாமே பச்சையா அரைச்சு சேர்த்திருக்கோம். அந்த பச்சை வாசல்லாம் நம்மளுக்கு போகணும். பாருங்க, ஒரு 10 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே வச்சிருந்தேன். நல்லா இடையில கலந்து விட்டுட்டே தான் இருந்தேன். நம்மளோட ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கலந்துக்கலாம். அவ்வளவுதான். கடைசியா சின்னதா ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. மைல்டான ஸ்வீட்னஸ் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிருங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான், நம்ம சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. பச்சை வாசல்லாம் போய் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் அணைச்சிட்டு ஒரு கை நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம செஞ்சிருக்கிற சாம்பார் டிஃபனுக்கும் சூப்பரா செட் ஆகும், சாதத்துக்கும் சூப்பரா செட் ஆகுங்க. பொங்கல், வடை, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதே போல இந்த டேஸ்டியான சாம்பாரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த காய் தான் போட்டு செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீங்க உங்க வீட்டுல இருக்கிற காய் பயன்படுத்தி செஞ்சுக்கலாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இது போல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு டைம் சாம்பார் செஞ்சிட்டீங்கன்னா இனிமே இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடியே நீங்க சேர்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டாவும் நல்ல மனமாவும் இருக்குங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.